கிராமத்தோட பொழுது விடியல் எப்பவும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். சேவல் கூவுறது, தூரத்துல வயல்ல சலசலப்பு, அப்புறம் மண் ரோடுல பறக்கிற தூசி. கிராமத்தோட எல்லையில பஸ் ஸ்டாப்ங்கிற பேர்ல ஒரு உடைஞ்சு போன கம்பம், அதுல பஸ் நிறுத்துமிடம் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனா பஸ் என்னைக்கும் நேரத்துக்கு வந்ததில்ல. அந்த கம்பத்துக்கிட்ட நின்னுட்டு இருக்காங்க தனியா, ஏழை வயசான ஒரு மாமியார், அப்புறம் சம்பா ஒரு இளமையான மருமக. ரெண்டு பேரோட முகத்திலயும் சோர்வு தெரிஞ்சது. ஆனா கண்கள்ல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. அம்மா, இன்னைக்கு மறுபடியும் பஸ் வரல. பஸ் தினமும் இதத்தான் யோசிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஓடலாமா வேண்டாமான்னு இப்படி யோசிச்சு யோசிச்சு நம்மளோட பாதி பொழுதே போயிடுது. ஐயோ மருமகளே, இங்க பொழுது போறது இல்ல, நாம தான் போயிடுறோம். நேத்து ஸ்கூல்ல வாத்தியார் சொன்னாரு, அப்படி பசங்க லேட்டா வந்தாங்கன்னா பேரை நீக்கிடுவேன்னாரு. அப்புறம் ஆஸ்பத்திரியில என்ன சொல்றாங்கன்னா, நேரமாச்சு மருந்து கிடைக்காதுங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அம்மா, சில சமயம் இந்த கிராமம் பஸ்ஸை விட ரொம்ப தூரமா இருக்காம இருக்கு. தூரம் இல்ல மருமகளே, பஸ் யாரோட பார்வையிலயும் படுறது இல்ல. அப்பதான் பக்கத்து கிராமத்துக்காரங்க வந்தாங்க. அட தன்யா அம்மா, மறுபடியும் இன்னைக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்களா? இல்லப்பா, இன்னைக்கு அதிகாரிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதிகாரிங்க வரும்போது மெட்ரோவையா எடுத்துட்டு வர போறாங்க? மெட்ரோவா? ஒருவேளை வந்தா நல்லா இருக்கும். இங்க பாருமா, மெட்ரோலாம் நகரத்துல தான் இருக்கும், ஏழைங்க இருக்கிற கிராமத்துல இல்ல. அதனால என்ன, பாதைங்கிறது பாதை தானே. அம்மா, நீங்க சொல்றத பார்த்தா அத நீங்களே உருவாக்கிடுவீங்க போல. அப்படி உருவாக்கணும்னா உருவாக்கிட்டு போறது. பாத்தியா, மாமியாரும் மருமகளும் மெட்ரோ கட்டுவாங்களாம். சரிங்க, நாளைக்கு இதே வழியே கேப்பீங்க. பேசி முடிச்சாச்சு. கிராமத்து ஜனங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. கடைசியில இருந்தது தனியாவும் சம்பாவும் தான். பஸ் வரலன்னதும் ஒரே கவலையா இருந்தாங்க. பஸ் மறுபடியும் வரல. வெயில் உச்சிக்கு வந்துருச்சு. தூசி இன்னும் பறக்க ஆரம்பிச்சது. தனியா பூமியை நோக்கி பார்த்தாங்க. பள்ளம் மேடு ஆனாலும் நம்மளது. சம்பா அதே பூமியை பார்த்தா. ஆனா அவளோட கண்கள்ல கேள்வி தெரிஞ்சது. சம்பா யோசிச்சுக்கிட்டு என்ன சொன்னா, அப்படி பாதை இல்லைன்னா அந்த பாதையை உருவாக்க முடியாதா என்ன? தனியா சம்பாவை நோக்கி பார்த்தாங்க. அப்புறம் முதல் தடவையா விளையாட்டா சொன்ன வார்த்தை என்னமா மறைச்சு. ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. மதிய வெயில் வீட்டோட கூரை மேல பட்டுட்டு இருந்தது. உள்ள ரொம்ப வெயிலா இருந்தது. சம்பாவும் தனியாவும் உள்ள வெறுப்பா உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா அதை விட அதிகமா பாரமா இருந்தது மனசு. பஸ் ஸ்டாப்ல இருந்து திரும்ப வந்த தனியாவும் சம்பாவும் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. சிரிப்பு சத்தம் எல்லாம் அங்கேயே போயிடுச்சு. ஆனா மெட்ரோ விஷயம் மட்டும் அவங்க கூடவே வந்தது. தனியா சம்பாக்கு பின்னாடி இருந்த ஒரு பழைய பெட்டிய பார்த்தாங்க. குடிசையில மூலையில ஒரு பழைய பெட்டி இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த பெட்டியை திறந்தாங்க. அதுல பழைய உடைஞ்சு போன ஆயுதங்கள், ஒரு இரும்பு செயின், சைக்கிள் சக்கரம், அப்புறம் சில மரப்பொருட்கள் இருந்தது. இதுதான் அவங்களுடைய பழைய பொருட்கள். இது வரைக்கும் அத உதவாத பொருள்னு நினைச்சாங்க. அம்மா, நீங்க சொன்னீங்கல்ல உருவாக்கணும்னா உருவாக்கலான்னு, அது விளையாட்டுக்கு சொன்னீங்களா? மருமகளே, இந்த மூளை காலியா இருக்கும் போதுதான் கிண்டல் விளையாட்டெல்லாம் தோணும். நாம தினமும் இந்த பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மெட்ரோவை உருவாக்குறது நம்மள மாதிரி ஆட்கள் தினமும் பாதைய உருவாக்குறோம். வயல் வரைக்கும், கிணறு வரைக்கும், அப்புறம் மத்தவங்களோட வீடு வரைக்கும். இரும்பு தண்டவாளம், இன்ஜின், மின்சாரம். யாரு சொன்னது இன்ஜின் வேணும்னு? செயல்படுத்துறதுக்கு மூளை வேணும். இத பாத்தியா, இந்த சைக்கிள் செயின், இந்த சக்கரம், அப்புறம் இந்த பொருள்கள். அம்மா, நீங்க நிஜமாவே யோசிக்கிறீங்களா? யோசிக்கல மருமகளே, நொந்து போயிட்டேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்படி நாம ஒரு சின்ன வண்டியை தயாரிச்சா, அதாவது பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி, அப்புறம் நோயாளிகளை ஆஸ்பத்திரிக்கு, அப்புறம் மார்க்கெட்ல இருந்து சாமான் வாங்க. அப்படின்னா இது மெட்ரோ தானே. சாயந்தரம் ஆக ஆக மரத்தடியில மக்கள் கூடினாங்க. அங்க டீ கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் பேச்சு அதே பழைய பேச்சு. அரசாங்கம், ரோடு, அப்புறம் தலையெழுத்து. தனியாவும் சம்பாவும் அங்க ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. அப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட சந்தோஷத்தோட சொன்னாங்க, சகோதரர்களே, அப்படி பஸ் வரலன்னா நாம நடக்கிறத விட்டுருவோமா என்ன?
பின்ன என்ன பண்றதம்மா, பறக்கணுமா? இல்ல, பாதையை உருவாக்குவோம். பாத்தீங்களா, இன்னைக்கு நிஜமாவே மெட்ரோ மீட்டிங் தான் நடக்குது போல. நாம நமக்குன்னு ஒரு மெட்ரோவை உருவாக்குவோம். சின்னதா இருக்கும், ஆனா ஓடும். அதுக்கு பணம்? டிக்கெட் எல்லாம் கிடையாது, அது உதவியா இருக்கும். என்ன சொல்றீங்க? அதுல ஏறவங்க ஏதாவது கொடுப்பாங்க. மரம், இரும்பு துண்டு, இல்ல ஒரு நாள் உழைப்பு. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நம்ம கிராமம் முதல் முறையா ஒண்ணு சேரும். சிரிப்பு இப்ப மெல்லமாயிடுச்சு. சிலர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஏழைங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பணக்காரங்களோட தூக்கம் கூட கலைஞ்சிடும். அடுத்த நாள் காலையில கிராமத்துல சில மாற்றங்கள் தெரிஞ்சது. வயல் ஓரத்துல ஜனங்க எந்த பாதையில நடந்து போனாங்களோ அங்க தனியாவும் சம்பாவும் நின்னுட்டு இருந்தாங்க. பக்கத்துல பழைய பொருட்கள், இரும்பு பைப்பு, சைக்கிள் செயின், அப்புறம் ஒரு துரு பிடிச்ச டயரு. இது ஒண்ணு ஏதோ மெட்ரோ சைட் மாதிரி தெரியல. ஆனா ஒவ்வொரு பெரிய விஷயமும் சின்ன இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். சம்பா அந்த சைக்கிள் சக்கரத்தை சுத்தியால அடிக்க ஆரம்பிச்சா. அம்மா, அப்படி இது நேரம் இல்லனா வண்டி புரண்டுடுமா? அப்ப நேரா மாத்திடுவோம். பாதை முதல் தடவையே சரியா அமையறது கிடையாது. அப்பதான் அங்க கிராமத்தோட இன்னொரு ஆளு வந்தாரு. அட என்னம்மா, நிஜமாவே இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு சிரிப்பு நிறுத்தம், வேலை ஆரம்பம். அப்புறம் இது என்னது, மெட்ரோ தண்டவாளமா? தண்டவாளம் இல்ல, பாதை. கவனமா இருங்க, கவர்மெண்ட் இதுக்கும் டாக்ஸ் போட்டுற போறாங்க. நாங்க டாக்ஸ் கொடுக்க மாட்டோம், எங்க உழைப்ப கொடுப்போம். அம்மா, முதல் ஆணியை நீங்க அடிக்கிறீங்களா? அதாவது இந்த பாதை ஒரு பெண்ணோட கையால உருவாகணும். தனியா ஆணி அடிச்சாங்க. அந்த ஒரு சத்தத்தோட கிராமத்துல முதல் முறையா யாரோ ஒருத்தர் ஒண்ணு செஞ்சாங்க. அரசாங்க பொற்காசுகள் இல்லாம தனியாவும் சம்பாவும் ஒன்றா அடிச்சு தண்டவாளத்தை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு மக்களா அங்க வந்து ஒண்ணு கூடினாங்க. மெல்ல மெல்ல மக்கள் அங்க நின்னாங்க. சிலர் பாக்குறதுக்காக வந்தாங்க, சிலர் அட்வைஸ் கொடுக்க, சிலர் தடுக்கிறதுக்கு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓடிச்சுனாலும் எப்படியோ 2 நாள்ல உடஞ்சிடும். உடைஞ்சு போனா மறுபடியும் செய்வோம். அப்புறம் பணம்? இன்னைக்கு இல்ல, ஆனா கை இருக்குல்ல. சாயந்தரத்துக்குள்ள ஒரு சின்ன தண்டவாளம் உருவாயிடுச்சு. வெறும் 10 அடி நீளம், ஆனா பெரிய கிராமம் மாதிரி பெருசா. சம்பா அதுல சின்ன மர ட்ராலிய வச்சாங்க. தனியா அதை தள்ளி விட்டாங்க. சம்பா ட்ராலியை இழுத்துக்கிட்டு தண்டவாளத்துல ஏறினா. ட்ராலி ஓடிச்சு, மெல்லமா, சின்ன தடுமாற்றத்தோட, ஆனா ஓடிச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்துல இருக்கவங்க ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. அப்புறம் யாரோ சொன்னாங்க, அட ஓடுது. அப்புறம் அதே நொடி கிராமத்துல மக்கள் முதல் முறையா சிரிக்கல, ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. கிராமத்து ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. மறுபடியும் ஒரு முறை பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை கிண்டலா இல்ல. சம்பா அப்புறம் தனியாவோட வெற்றியை பாராட்டி பேசினாங்க. மறுநாள் காலையில ஆனதுமே கிராமத்துல இந்த தகவல் பரவுச்சு. மாமியார் மருமகளோட மெட்ரோ ஓட ஆரம்பிச்சது. தகவலோட சேர்ந்து வேற விஷயமும் பரவுச்சு. பொறாம, பயம், நஷ்டத்துக்கான கணக்கு. எம்எல்ஏவும் பஸ் டிரைவரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கண்கள்ல சந்தோஷம் இல்ல, கவலை தெரிஞ்சது. கிராம மத்தியில நாற்காலி போடப்பட்டுச்சு. நடுவில் நின்றுட்டு இருந்தாரு பஸ்ஸுக்காரர். அவருக்கு பக்கத்துல உட்காந்துருந்தாரு அந்த ஊரோட எம்எல்ஏ. அவரோட கண்ணுல கவலை இல்ல, நஷ்டம் தான் தெரிஞ்சது. அந்த சமயத்துல தனியாவும் சம்பாவும் அவங்க ட்ராலியை எடுத்துட்டு வந்தாங்க. தனியாவும் சம்பாவும் தண்டவாளத்துக்கிட்ட இறங்கி நின்னாங்க. ட்ராலி இன்னைக்கு குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தது. கிராமம் பார்த்துச்சு வேலை செய்யற கனவ. இங்க பாருங்க தனியாம்மா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாதைய உருவாக்குறோம். இது ஒன்றும் வழி இல்லை. என் தொழிலை நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தொழில் எப்போ கெட்டு போகும்னா கட்டாயத்தின் பேர்ல உட்கார்றது. இங்க பாருமா, பர்மிஷன் இல்லாம இது எல்லாமே இல்லீகல் தான். பர்மிஷன் எப்ப வேணும்னா ஏதாவது வாங்கும் போதுதான். ஆனா நாங்க கொடுக்கறோம். உண்மை என்னன்னா பஸ் டைமுக்கு வர்றதே இல்லையே. வாய்முடு, இது அரசாங்க விஷயம். அரசாங்க விஷயமா இருந்தா பஸ் கண்டிப்பா வந்திருக்கணுமே. எம்எல்ஏ சைகை காட்டினாரு. 2 ஆளுங்க முன்னாடி வந்தாங்க. தண்டவாளத்தை நோக்கி போனாங்க. முதல்ல என்ன மீறி பாரு. தள்ளி போமா. இந்த
இந்த தண்டவாளத்து மேல என்னோட பிள்ளைங்க போயிருக்காங்க, என்னோட மருமக போயிருக்கா. இன்னைக்கு யாராவது இத கைய வச்சாங்க, முதல்ல என்ன சந்திக்கணும். தலைவரே நிறுத்துங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு கஷ்டம் வந்தா அப்ப புரியும். இன்னைக்கு விட்டுட்டு போறேன், ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமே இங்க எதுவும் நடக்காது. மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆபத்து தீர்ந்துடுச்சு, ஆனா முடியல. தனியா தண்டவாளத்தை பார்த்தாங்க. சம்பா மக்களோட முகத்தை. இன்னைக்கு அவங்க பாதிய வகுக்கல. இன்னைக்கு அவங்க பயத்தை எதிர்கொண்டாங்க. பயத்தை எதிர்கொண்டதுக்கு அப்புறம் அடுத்த அடி எப்பவும் பெருசாதான் இருக்கும். சாயந்தரத்தோட வானம் திடீர்னு மாறுச்சு. நீல நிற இடத்துல கருமேகம் சூழ்ந்துச்சு. காற்று வேகமா வீசுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிராமத்தோட மண் ரோடு எல்லாமே சேரும் சகதியுமா மாறிடுச்சு. பஸ் ஸ்டாப்போட கம்பம் மறுபடியும் தண்ணியா நிற்க ஆரம்பிச்சது. இந்த மழையில ஒரு சத்தம் எதிரொலிச்சது. யாராவது உதவி பண்ணுங்க, லட்சியா கீழே விழுந்துட்டான். என்ன ஆச்சு? கால் வழுக்கி சித்தி, பயங்கரமா ரத்தம் கொட்டுது. இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு எங்க கூட்டிட்டு போகணும். இந்த மழையில பஸ்ஸே வராது. டிராக்டரும் மாட்டிக்கும்பா. அம்மா, பெட்ரோல். இப்போ வா, இந்த மழையிலையா? பாத மழைக்கு பயப்படுறதில்ல. தண்டவாளெல்லாம் தண்ணியில நனைஞ்சிருச்சு. மரம் வழுக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த தண்டவாளம் தான் கிராமத்தோட பெரிய நம்பிக்கையா தெரிஞ்சது. சிட்டியோட ரோட்டுக்கு போய் சேர்ந்ததும் ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருந்தது. அட, நீங்க இந்த மழையில எப்படி இங்க வந்தீங்க? பாதி உருவாக்கியிருக்கோம். இப்போ வைத்தியம் பாருங்க. ராத்திரிக்குள்ள செய்தி பரவிடுச்சு. எம்எல்ஏ, பஸ்காரர், அப்புறம் அதே சிரிச்சிட்டு இருந்த கிராமத்து ஜனங்க இன்னைக்கு அமைதியா இருந்தாங்க. மரத்தடியில மறுபடியும் கூட்டம் கூடுச்சு. இன்னைக்கு இந்த ஒரு வழி மட்டும் இல்லாம போயிருந்தா தப்பு என்னோடதுதான். அம்மா, உங்களோட மெட்ரோ நம்மளோட அவசியமா மாறிடுச்சு. இந்த மெட்ரோ எங்களது இல்ல, இந்த கிராமத்துக்கானது. அப்ப இதை பயன்படுத்துறவங்க யாரோ அதை அவங்க பாதுகாக்கவும் செய்யணும். தண்டவாளத்தோரத்துல இப்ப சின்னதா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. மூங்கில் கம்பம், ஷீட்டு போட்ட கூரை, அப்புறம் எதிர்க்க ஒரு மர போர்டு. பேருக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. தனியாவும் சம்பாவும் கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. முகத்துல பெரிய பெருமையும் இல்ல, பயமும் இல்ல, ஒரு சோர்வோட ஒரு வித்தியாசமான நிம்மதி. அம்மா, இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணிடலாம். என்ன முடிவு பண்ண போறீங்க? இந்த ஸ்டேஷனுக்கு பேரு தன்யா அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். பாதை உருவாகுத வரைக்கும் தவறுகள் நடக்கதான் செய்யும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஸ்டேஷனுக்கு பேரை விகாஸ் மெட்ரோன்னு வைக்கணும். கிராமத்து ஜனங்க குசுகுசுன்னு பேசிக்கிட்டாங்க. இல்ல இல்ல, இந்த பேரே நல்லா இல்ல. யாரு பண்ணாங்களோ அவங்க பேர் தான் வைக்கணும். மாமியார் மருமகள் மெட்ரோ ஸ்டேஷன். பேரெல்லாம் பெருசா வேண்டாம், அதோட ஆக்கம் தான் பெருசா இருக்கணும். அம்மா, இதுல எங்களால ஸ்கூலுக்கு சீக்கிரம் போக முடியுது. இந்த பெரிய வச்சிருங்க. அப்போ என்ன பேர் வைக்கிறது? உழைப்பு நகரம் மெட்ரோ ஸ்டேஷன். அந்த போர்டுல வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சாங்க. அதுல கருப்பு நிறத்துல எழுதினாங்க, உழைப்பு நகரம் மெட்ரோ ஸ்டேஷன். கிராமத்தை சேர்ந்த ஒரு மாஸ்டர் கருப்பு பெயிண்டால எழுதினாரு. அந்த பேரு ஏதோ பேப்பர்ல இல்ல, வேர்வையால எழுதப்பட்டது. மக்கள் மெட்ரோல ஏறி பயணம் செய்றாங்க. அன்னைக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் எடுக்கல, எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. என்ன, ட்ராலி ஓடிச்சு, குழந்தைங்க உட்காந்துருந்தாங்க. அப்புறம் கிராமம் முன்னேறி போச்சு. மதிய வெயில் அதிகமா இருந்தது, ஆனா அதோட வேகமா இருந்தது பயத்தோட அமைதி. ஸ்டேஷன்ல ட்ராலி நின்றுட்டு இருந்தது. இன்னைக்கு பெல் அடிக்கல, கூட்டம் நிறைஞ்சிருந்தது, ஆனா யாருமே லைன்ல நிக்கல. அரசாங்க நோட்டீஸ் அந்த போர்டுல தொங்கிட்டு இருந்தது. செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்படும். தனியாவும் சம்பாவும் நோட்டீஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. பேப்பர் லேசா இருந்தது, ஆனா அதுல இருந்த வெயிட் அதிகம். அங்கிருந்து ஒரு அரசாங்க அதிகாரி வந்தாரு. அப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு. எம்எல்ஏவும் பஸ் டிரைவரும் அவங்க பின்னாடியே வந்தாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா அதை நாங்களே எடுத்துருவோம். இந்த பாதை பலத்தால உருவாக்கப்படல. நீங்க புரிஞ்சுக்கிட்டாகணும், எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து பிரஷர். அப்புறம் கீழே இருந்து பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, உடம்பு சரியில்லாதவங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. இந்த சாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால அரசாங்கத்தை நடத்த முடியாது.
அம்மா இப்போ என்ன நடக்கும்? இப்ப எது சரியோ அதுதான் நடக்கும். ஒருவேளை இதை எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்னோட பஸ் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா போகும். நீயா? ஆமா, தப்பு என்னன்னு எனக்கும் புரியுது. ஒரு ராத்திரி கொடுங்க. ஏன்? இந்த கிராமம் முடிவு பண்றதுக்கு. பொழுது சாஞ்சதும் கிராமத்து ஜனங்க ஒண்ணு கூடினாங்க. இன்னைக்கு முதல் முறையா மக்கள் அமைதியா இல்ல. காத்துல நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் கீழே ஒரு கேள்வி நின்னுது. பாதை பேப்பர்னாலயா போகுது இல்ல மக்களாலயா? தனியா ட்ராலியோட வெள்ள கையில எடுத்தாங்க. சம்பா மக்களோட கண்கள்ல பார்த்தா நாளைய தினம் ஸ்டேஷனுக்காக மட்டும் இல்ல, கிராமத்தோட கௌரவத்தை முடிவு பண்ண வேண்டிய தருணம். இன்று காலை சூரியன் மெல்லமா உதிக்க ஆரம்பிச்சது. என்னமோ அதுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதாவது இன்னைக்கு ஒருத்தருக்கு இல்ல, மொத்த கிராமமும் முடிவு பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டேஷன் கிட்ட மக்கள் ரொம்ப அமைதியா ஒண்ணு கூடினாங்க. தனியாவும் சம்பாவும் தண்டவாளத்துக்கிட்ட நின்று இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கைகள்ல ஆயுதம் கிடையாது. இன்னைக்கு அவங்க கையில ஒரு நம்பிக்கை இருந்தது. அங்கதான் அரசாங்க ஆபீசரோட வண்டி வந்தது. அப்புறம் ஆபீசர் வண்டியை விட்டு கீழே இறங்கி மக்களை நோக்கி வந்தாரு. எம்எல்ஏவும் பஸ் டிரைவரும் கூடவே வந்தாங்க. சரி, கிராமத்துல என்ன யோசிச்சிருக்கீங்க? கிராமத்து ஜனங்க சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஒருவேளை இந்த வழியை மூடிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க பின்னோக்கி போக வேண்டியதுதான். என்னுடைய பையன் முதல் தடவையா சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனான். வேலை கிடைச்சது, ஏன்னா வழியும் கிடைச்சதுல. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இது எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கல. அப்ப ரூல்ஸ மாத்த வேண்டியதுதான். ஒருவேளை நாம இத கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக அப்படியே விட்டுட்டா? பைலட் ப்ராஜெக்ட். இப்போ பெல்ல அடிக்கலாமா? இன்னைக்கு இதை நீங்களே அடிங்க. தனியா ட்ராலியோட பெல் அடிச்சாங்க. கை நடுங்குச்சு. ஆனா சத்தம் தெளிவா இருந்தது. அந்த சத்தம் இரும்பு சத்தம் இல்ல. அந்த சத்தம் பல வருஷங்களோட ஓட்டமா கேட்டுச்சு. இந்த மெட்ரோ இன்னில இருந்து ஒருத்தருக்கு இல்ல, எல்லாருக்கும் சொந்தமானது.